ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 ரெண்டாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ரெண்டாவது கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க. எஃப் சார்பு ஏலேருந்து பி என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 கழித்தல் 1 என வரையறுக்கப்படுகிறது. இங்கு ஏ இஸ் ஈக்குவல் டு 2 4 6 10 12 பி இஸ் ஈக்குவல் டு 0 1 2 4 5 9 ஆக இருக்கும்போது சார்பு எஃப்ஐ பின்வரும் முறைகளில் குறிக்கும். வரிசை ஜோடிகளின் கணம் 1, ரெண்டாவது அட்டவணை, மூணாவது அம்புக்குறி படம், நாலாவது வரைபடம். இந்த முறைகளை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஏலேருந்து எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எடுத்து எழுதுங்க. ஏபி எடுத்து எழுதி அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 2 4 6 10 12. அதுக்கப்புறம் பி இஸ் ஈக்குவல் டு 0 1 2 4 5 9. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 கழித்தல் 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 4 6 10 12 இந்த மாதிரி போட்டு இதில் பிரதியிடணும். அப்போ 2ன்னா பாருங்கள், எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2 பை 2 கழித்தல் 1. அப்போது இது பார்த்திங்கன்னா பெருக்கிட்டு இது கழிச்சிடணும். அப்போ 2 1 2. அப்போது 2 கழித்தால் 2 பை 2 பையில் 2 இருக்கும். அப்போது 2ல் 2 போச்சுன்னா 0 பை 2. அப்போது 0 பை 2னா இது 0 வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 4. அப்போ 4 பை 2 கழித்தல் 1. அப்போ 2 1 2. அப்போ 4 கழித்தல் 2 பை 2. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2 பை 2. அப்போ 1 2 2 1 2 2. அப்போ மீதி என்ன வருது 1. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 6 பார்த்திங்கன்னா 6 பை 2 கழித்தல் 1. அப்போது 2 1 2. 6 கழித்தல் 2 பை 2. அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4 பை 2. அப்போ 1 2 2 2 2 4. அப்போ ஆன்சர் என்ன வருது 2. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 10 8 கிடையாது 10. அப்போது 10 பை 2 கழித்தல் 1. அப்போது 10 கழித்தல் 2 பை 2. அப்போது 10ல் 2 போச்சுன்னா 8 பை 2. 1 2 2 4 2 8. அப்போ இங்கே 4. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 12 இஸ் ஈக்குவல் டு 12 பை 2 கழித்தல் 1. அப்போ 12 கழித்தல் 2 பை 2. 12ல் 2 போச்சுன்னா 10 பை 2. 1 2 2 2 10. அப்போ 5. அப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போது ஒரு வரிசை ஜோடிகளின் கணம்னா 2க்கு 0 4க்கு 1 6க்கு 2 10க்கு 4 12க்கு 5 இந்த மாதிரி எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள். வரிசை ஜோடிகளின் கணம் சார்பு எஃப் இஸ் ஈக்குவல் டு 2, 0 4, 1 6, 2 10, 4 11, 5. புரிஞ்சுதுங்களா? இது நம்ம வரிசை ஜோடிகள் எழுதிட்டோம். ரெண்டாவது அட்டவணை. அப்போ அட்டவணைனா இங்கே ஃபஸ்ட்டு இது எக்ஸு, இது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ எக்ஸ் என்னது 2 4 6 10 12. அதுக்கு என்ன கண்டுபிடிச்சோம் 0 1 2 4 5. அதுக்கப்புறம் அட்டவணைக்கு பாருங்கள் அம்புக்குறி படம். அம்புக்குறி படம்னா ஏவும் பி நம்ம ஃபஸ்ட்டு போடணும். இப்போ ஏல பாருங்கள் என்னென்ன கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அம்புக்குறி படம்னு எழுதிக்கோங்க. அம்புக்குறி படம் பார்த்திங்கன்னா ஏல என்னென்ன கொடுத்துக்கிறாங்க. இது ஏ, இது பி, சென்டரில் ஃபங்க்ஷன் சார்புன்னு சொல்லுவாங்க, அதனால எஃப். அப்போ ஏல 2 4 6 10 12. இதில் 0 1 2 4 5 9. அப்போ இந்தமாரி நம்பர் போட்ட பிறகு இதுமாரி போட்டுருங்க. போட்டு அப்போ பாருங்கள் நம்ம இணைக்கணும். 2க்கு 0 கண்டுபிடிச்சோமா, அதனால இது 4க்கு 1 6க்கு 2 10க்கு 4 12க்கு 5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு அம்புக்குறி படம் இந்த மாதிரி தான் வரும். அடுத்தது நம்ம வரைபடம் வரையணும். அப்போ 4வது பாருங்கள் வரைபடம். அப்போ இது கிராஃப் பேப்பரில் தான் போடணும். இந்த மாதிரி இது ஒய் அச்சு, இது எக்ஸ் அச்சு. அப்போது இது பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ் டேஷ், இது எக்ஸு, இது ஒய் டேஷ், இது ஒய்.
அப்போ இந்த புள்ளிகள் இங்கே இருக்குதுங்கள்ல, இந்த புள்ளிகள் தான் நம்ம குறிக்கணும். அப்போ குறிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், சென்டரில் இது 0ன்னு வரும். இந்த சைடு இது -1 -2, இந்த சைடு வந்து இது -1 இது -2. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வரையும் போட்டுக்கோங்க. இந்த சைடு பாருங்கள், அதே மாதிரி 1 2 3 4 5 6 7. அப்போ பாருங்கள் 2க்கு 0. அப்போ எக்ஸ் அச்சில் 2, இங்கே 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. அப்போ இது 2, 0. அதுக்கப்புறம் 4 இதுக்கு பாருங்கள் 1. அப்போது இங்கே 4 இங்கே 1 இருக்குதுங்களா, அப்போ இங்கே வரும். இது 4, 1. அடுத்தது 6க்கு பார்த்திங்கன்னா 2. அப்போ இங்கே வரும். இது 6, 2. அதுக்கப்புறம் 8 கிடையாது, 10. 10க்கு பார்த்திங்கன்னா 4ன்னு வரும். அப்போ இங்கே 10, இந்த இடத்துல 4, இந்த சைடு பாருங்கள் இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே 10 இருக்குது. அப்போ இது 10, 4ன்னு வரும். அடுத்தது 12. 12க்கு பார்த்திங்கன்னா 5ன்னு வரும். அப்போ இங்கே இருக்குதுங்களா கரெக்டாக. அப்போ இது 12, 5. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு வரைபடம். 2வது கொஷினுக்கு அவ்வளோதான் ஆன்சர். நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதுங்களா?